கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. எப்பொழுதும் பாஸ்டர் தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையோட கூட உங்களுக்கு முன்பதாக நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பாஸ் அவர்களை இங்கே வந்த பிறகு நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்த பிறகு அவர்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களுடைய சபைக்கு ஒரு நல்ல தகப்பனை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே அநேக போதகர்கள் இருக்கிறார்கள். அதனால் தகப்பன்மார்களை தேவன் தருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இங்கே சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, ரொம்ப டைட்டாக எல்லாரும் இருக்கிறது போல இருக்கு. அதனாலே ஒரு சின்ன ஒரு செர்மன் ஸ்டார்டர் அதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன் தேவ வார்த்தையிலிருந்தே. ஏன்னா இன்றைக்கு இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேச வேண்டும் என்கிற முழு நிச்சயத்தோட இந்த இடத்துல நான் நிற்கிறேன். எனவே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்? உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எரிகோவின் மதில் அரணிப்பான ஒரு பெரிய மதில். அந்த மதிலுடைய அகலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் 6 ரதங்களை ஒரே நேரம் ஓட்டக்கூடிய அளவிற்கு அகலம் உள்ளதாக அந்த மதில்கள் காணப்படும். அத மனுஷிகமாக உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் பல மாதங்கள், சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் அதை உடைப்பதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தை யோசுவாவுக்கு அறிவித்தார். யோசுவா பார்த்து சொன்னார், உன்னுடைய ஜனங்களை நீ அழைத்து கொண்டு இந்த எரிகோவை நீ சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். முதல் நாளிலே எல்லாருமாக சேர்ந்து அந்த பட்டணத்தை ஒரு முறை அவர்கள் சுற்றி வந்தார்கள். ஒரு சாதாரண காரியம் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சார்ஜ் அளவுக்காவது அது இருந்திருக்க வேண்டும். அதை சுற்றி நடந்து வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதுவும் ஆண்டவர் சொல்லியிருந்தார், உங்கள் வாயினாலே ஒரு சத்தமும் பிறக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம், பேசிக்கிட்டே நடந்தா பொடி நடையா நடக்கலாம். அப்படி பேசிக்கொண்டு நடக்க முடியாது. ஆனால் அவர்கள் அதை சுற்றி வர வேண்டும். என்ன மாதிரி ஒரு ஆள்னா நிச்சயமா பாதி வழியிலே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா ஒரு முறை சுற்றி வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சுற்றி வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சில நேரங்கள்ல தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் என்பதின் அடையாளமாக நம்மை கொஞ்சம் பேசாம வைக்கிறார். அல்லேலூயா. சகரியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், தூதனை அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகுது, நெடுநாட்களுக்கு முன்னே நீ ஜெபித்தவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அவன் சந்தேகமாய் கேட்டான். உடனே ஆண்டவர் பார்த்தார், அவன் வாயை அடைத்து விட வேண்டியதா, அவன் பேசினால் பிரச்சனை. அப்படியாக ஒரு நாள் சுற்றி வந்து அவள் உட்கார்ந்து கொண்டார்கள். பேசக்கூடாது. பேசலாம் என்று சொல்லியிருந்தால் பக்கத்தில் போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இது நடக்கிற மாதிரி தெரியுதா, சுற்றி வரணும்னு சொல்றாரு, விழுகுமா மதிலே. 2வது நாள் ஒரே முறை தான் சுற்றி வந்தாங்க. 7வது நாள் எத்தனை முறை சுற்றி வந்தாங்க? 7 முறை சுற்றி வந்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஒல்லியான ஆளா இருந்தா கூட 7வது முறை சுற்றி வரும் பொழுது நிச்சயமாக மூச்சு வாங்கி தான் என்ன பண்ணிருப்பாங்க, சுத்தி வந்திருப்பாங்க. அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், 7வது முறை அவர்கள் சுற்றின பிறகு எக்கால சத்தம் துணிக்கும். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இங்க ஆர்ப்பரிக்க தெரியும்? நான் ஒரு போதகர் இடத்துல கேட்டார், உங்களுக்கு ஆர்ப்பரிக்க தெரியுமா? நான் சொன்னேன், தெரியும். இல்லை, உங்களுக்கு தெரியாது. உண்மையா ஆர்ப்பரிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, பார்த்தது இல்லை. சரி வாங்கன்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்திற்கு அழைத்து கொண்டு போனார். ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துல போய் முதல் முறையாக அதை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார்.
நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே தேங்க்ஸ் பிரதர், அங்கே ஒருத்தர் அடிக்கிறாரு. இந்தியாவை சேர்ந்து ஒருத்தர் அப்படி அடிச்ச உடனே எல்லாரும் அப்படியே ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரிக்கிறதுனா சும்மா சத்தம் போடுறாங்க, அப்படி இப்படின்னு சத்தம் போடுறார்கள். நான் மட்டும்தான் அமைதியா இருக்கேங்க, வேற யாரும் அவங்க அமைதியா தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறேன், எத்தனையோ மைல்களுக்கு பிறகாக இருக்கிறவர்கள் கூட அவங்களுடைய வீட்டில் டிவியை பார்த்து கொண்டு சேரின் ஓரத்திலே உட்கார்ந்து என்ன நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் ஆர்ப்பரிக்க தெரிந்தவர்கள். ஆனா மிகவும் அருகிலே அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல, அந்த பேட்ஸ்மேன் அடிக்கிற இடத்துல, அந்த மிகவும் அருகிலே 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்துல ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லை, அசைவே இல்லாமல் நின்றார்கள். அவங்க யார் தெரியுமா? அம்பையர். ஏன் அசைவே இல்லாமல் இருக்கிறான் சொன்னால், அவன் அங்கே தீர்ப்பு செய்கிறதுக்காக இருக்கிறான். யாரு கரெக்ட், யாரு நல்லது, இன்னைக்கு யார் நல்லா பாடுனா, யாரு நீளமா பிரசங்கம் பண்ணா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அம்பையராக உட்கார்ந்து இருந்தால் ஆர்ப்பரிக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். எனவே நாம் ஆர்ப்பரிக்க பழகினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 7வது தடவை சுற்றி வரும் பொழுது உண்மையா அவன் மூச்சு வாங்க நடந்து வருகிற பொழுது அவனுக்குள்ள ஒரே ஒரு ஜெபம் தான் இருந்திருக்கும். என்ன தெரியுமா? எக்காலத்தை ஊதிராதீங்க. இந்த நேரம் யார் எக்காலத்தை ஊதிராதீங்க. ஆனா எக்காலம் ஊதிட்டாங்க. எக்காலம் ஊதின உடனே அவனுக்கு பலனே இல்லாம, அந்த பலன் இல்லாத அந்த பலவீனத்தோட லேசா கையை தூக்கி ஆர்ப்பரிச்சா மதில் விழுந்துருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் சொல்லுவத உனக்கு இருக்கிற முழு பலத்தோட செய்யும் போது தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஏன் அப்படி நடந்தது என்று சொன்னால், எந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லக்கூடாது நாங்க ஆர்ப்பரிச்சதுனாலதான் விழுந்துச்சு. மனசாட்சி உள்ள எந்த இஸ்ரவேலனும் அவனுடைய பலவீனத்தை அறிவான். நான் சோர்ந்து போயிருந்தேன், 7வது தடவை சுத்தி வரும் பொழுது உண்மையிலே சத்தே இல்லாம வந்தேன். ஆயினும் வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்றினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த இடத்துல சில கடினமானவைகளை தேவ ஆவியாருடைய பலத்தினாலே விளைவிக்க போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பார்வையிலே கடினமானது ஒன்றுமே கிடையாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா 1:37 ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்பித்தான் ஊழிய பாதையில இறங்கினோம். இதுவரைக்கும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு பரிசுத்த ஆவியானவரை மிகவும் பிடிக்கும். காரணம், பிதாவாகிய தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை பண்ணி அதன் வித்தாக ஒருவனை தெரிந்து கொண்டு, அதை சுதந்திரிக்கும் வித்தாய் ஒருவனை தெரிந்து கொண்டு, அந்த ஆபிரகாம் என்கிற ஒருவனை ஒரு தேசமாய் மாற்றினார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அவைகள் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் உரியவைகளாயிருந்தன. ஆனால் குமாரனாகிய கிறிஸ்து வந்த பொழுது Christ enhanced that promise of God. கிறிஸ்து அந்த ஒரு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதை அவர் புறஜாதியாராகிய நமக்கும் சேர்த்து வழங்கும்படி சிலுவையிலே தன் கரங்களை விரித்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் இன்னைக்கு புறஜாதியாராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டபடினாலே புறஜாதியாராய் இருக்கிற நாமும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ப்ராமிஸ் என்ஹான்சராக இருக்கிறார் என்று சொன்னால், ஹோலி ஸ்பிரிட் இஸ் a promised executor. பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் கூடியிருந்தாங்க. 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அப்போஸ்தலருடனே கூட நடந்து, அப்போஸ்தலர் 1:3 எழுதியிருக்கிறது, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். தேவ ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களோட பேசினார்.
அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1:5. அதுபோலவே அவர்கள் காத்திருந்தார்கள். எத்தனை நாள் காத்திருந்தாங்க தெரியுமா? 10 நாட்கள். அல்லேலூயா. 10 நாட்கள் காத்திருந்தார்கள். 40 நாட்கள் இயேசு அவர்களோடு சஞ்சரித்து உயரெடுத்துக் கொள்ளப்பட்டார். உயரெடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு 10 நாட்கள் காத்திருந்தார்கள். பெந்தெக்கோஸ்து என்கிற 50வது நாள் வந்த பொழுது ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். யார் மேலனா? யூதர்கள் மேல. அல்லேலூயா. யூதர்கள் எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க? 10 நாள் அட்லீஸ்ட், இல்லையா? அட்லீஸ்ட் 10 நாள் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து பாருங்கள். அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், அவன் புறஜாதியான். அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். அவனுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கிடைக்கிறது. தேவதூதன் ஒருவன் தோன்றி, பேதுரு என்கிற நாமமுள்ள ஒருவனை கூப்பிடுங்கள், பேதுருவை அழைத்து விடுங்க, அவன் சீமோன் என்கிற தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டில் இருக்கிறான். 2 சீமோன் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு சீமோன் தோல் பதனிடுகிறவன், அவன் தோல் அளவுல தான் இருப்பான். இன்னொரு சீமோன் ஆட்களை குறித்த கரிசனை உள்ளவன், அவனை அழைப்பீங்கள். ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உள்ள அந்த பேதுரு வரட்டும், அவன் வந்து கர்த்தரை குறித்து பேசட்டும், நீ அவனை அழைப்பிக்க வேண்டும். இந்த கொர்நேலியு என்ன செய்தான் தெரியுமா? எல்லா நண்பர்களையும், எல்லாருமே புறஜாதியார் தான், எல்லாரையும் அழைத்து, நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த வீட்டுக்குள்ளே வைத்து விட்டு அவன் பேதுருவை அழைப்பித்தான். பேதுரு வந்து வேதம் சொல்கிறது பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. பேதுரு நல்ல பிரசங்க, அதிக பிரசங்க எனக்கு தெரியல. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆவியானவர் பொறுத்திருக்கவில்லை. அல்லேலூயா. யூதர்களுக்கு 10 நாட்கள் காத்திருந்ததுக்கு பிறகு வந்த பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் என்று வந்தபோது, நம்மை போன்ற ஜனங்கள் என்று வந்தபோது பேதுருவின் பிரசங்கத்தையே குறுக்கிட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான், ஆனால் பாதியில் ஆவியானவர் வந்து ஜனத்தின் மேல் இறங்கினார். நாம் விசுவாசிக்கிறேன், அதே ஆவியானவரை தான் இன்றைக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்பதாகவே அவர் இந்த நாளிலே செய்ய விரும்புகிற அத்தனையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன விடுதலையா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய சத்தம், வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். வாழ்க்கையில் எது கடினமா இருக்கிறதோ அதை அவர் முறித்து போட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பெண் மான்களை ஈனும்படி செய்யும். இன்னைக்கு அந்த வார்த்தை எவைகள் உன் வாழ்க்கையிலே பிறப்பிக்கப்பட வேண்டுமோ அவைகளை பிறப்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வனாந்தரம் அதிரும்படி செய்கிறார். நாமும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய சத்தம் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். ஏசாயா 45 எழுதியிருக்கிறது, கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையில, விலங்கிடப்பட்டவர்களாய் உனக்கு பின்னே நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். The church has come to a revealing place. நம்ம உப்பாக இருந்தோம், உண்மைதான், மறைந்துதான் இருந்தோம். வெளிச்சமாக மாற்றினார், மறைந்திருக்கவே முடியாமல் போய்விட்டோம். ஆனால் இப்பொழுது அவர் நம்மை தம்முடைய சத்தமாய் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அகில உலகத்திலும் தேவனுடைய சபை இன்றைக்கு தான் இருக்கிறது என்பதை, இங்கே ஒரு சபை இருக்கிறது, ஷார்ஜாவிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சபை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற காலம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோட கூட பேசுவாராக. ஒரு சரித்திர புஸ்தகத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஆமென். நகோமி ஒரு வளர்க்கிற தாயாக மாறியிருக்கிறாள்.
ரூத்தின் சரித்திரம் 4 அதிகாரங்களை கொண்டது. It's a small book, one of the smallest book in the Bible. ஆனால் இந்த சிறிய 4 அதிகாரங்களை கொண்ட இந்த சரித்திர புஸ்தகத்திலே அநேக சத்தியங்களை தேவாவியானவர் வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், இந்த நகோமி இல்லை என்று சொன்னால் ரூத் இல்லவே இல்லை. அப்படிதானே? இந்த புஸ்தகமே ரூத்தின் பெயரிலே அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னணியத்திலே இருந்து கிரியை செய்தது யாருன்னா நகோமி. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து உன்னை எடுத்து உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த நகோமி என்னெல்லாம் செய்தாள் என்று சொல்லி அந்த நகோமியோட பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிட்டு இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி போவாஸ் குமாரனாகி கிறிஸ்துவுக்கு அல்லது மணவாளனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ரூத் மணவாட்டி சபைக்கு அடையாளமாய் இருக்கிறாள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே நகோமி பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாய் நான் பேசுகிறேன். இன்றைக்கு நான் நகோமி தான் அதிகமாக சொல்லும்படி விரும்புகிறேன். ஆயினும் ரூத்தையும் லேசாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவர் என்ன செய்ய விரும்பினாலும் உன்னுடைய தீர்மானங்கள், உன்னுடைய மன உறுதி மிகவும் முக்கியம். தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய சாயலின்படி நம்மை உண்டு பண்ணினார். அந்த சாயல்ல ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், பவர் டு மேக் யுவர் சாய்ஸ். தேவன் உனக்கு தெரிந்து கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதை நீ தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரிந்து கொள்ளும்படி அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் குறுக்கிடுகிறவர் அல்ல. காலையில் எந்திரிச்ச உடனே பீரோ திறந்து பார்த்தீங்க, ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டீங்க ட்ரெஸ். யூ ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் சூசிங். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளுகிற சிலாக்கியத்தை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகிலும் பரிசுத்த ஆவியானவர் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராய் இருக்கிறாரு. முதலாவது 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஆமென். சரி, நகோமி தான் கேள்விப்பட்ட ஒரு ரகசியத்தை, தூரதேசத்தில் இருந்து கேள்விப்பட்ட ஒரு ரகசியத்தை தன்னை சார்ந்தவர்களுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு விசுவாச அழைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். an invitation of faith, ஒரு விசுவாச அழைப்பு. அந்த அழைப்புல என்ன அம்சம் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் உண்டு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் உண்டு, பரிசுத்தவான்களின் ஒரு நகரம் உண்டு. அதிலே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சந்திக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர். He is a God who meets his people. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நீ கேட்கிற தேவ பிள்ளையே, உன் அங்கலாய்ப்புகள் எப்படி இஸ்ரவேலின் எல்லையிலே பஞ்சம் இருந்த போது எப்படி தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி புலம்பி கதறி இருப்பார்களோ, அதுபோல அவர்கள் கதறின பொழுது எப்படி அவர்களை சந்திக்கும்படி அவர் இறங்கினாரோ, அதே தேவன் இன்றைக்கும் தம்முடைய ஜனத்தை உனக்காக, உன் தேவையை சந்திக்க, உனக்கு அற்புதம் செய்ய அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு யாக்கோபுக்காக ஒரு லாபானை அவர் கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஒரு வேலை ஸ்தலத்திலே உனக்கு இருக்கிற நெருக்கங்கள் அவருக்கு தெரியும். உன்னை பின்தொடர்கிற போராட்டங்களை அவர் நிறுத்தி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கையை அவர் என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். ராஜாவா இருந்தாலும் சரி, முதலாளியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தம்முடைய ஜனத்திற்காக அவர்களை கடிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் இந்த வார்த்தை ஜீவன்ல தேவ வார்த்தை பிரசங்கிக்கிறபடினாலே இந்த வார்த்தையே உன் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் பேச உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சட்டங்களை உனக்கு சாதகமாய் மாற்ற தேவனால முடியும். அவர் ஜனத்தை சந்திக்கிற தேவன். அவர் ஜனத்தை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல,
அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கிறாரு. அதனாலதான் எழுதியிருக்கிறது, அவர் அவர்களை சந்தித்து ஆகாரம்